Now you are watching New Eden TV. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 141 அதிகாரம் 2 இறைவசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நாம் ஆண்டவரிடம் ஜெபம் செய்யும்போது அவரிடம் மதிப்பு மரியாதையோடு பேச வேண்டும். அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், யோவான் ஆகியோர்களிடத்தில் கிடைத்த தரிசனத்தை பற்றி நாம் சிறிது சிந்திக்க வேண்டும். அந்த எல்லா தரிசனங்களிலுமே ஆண்டவர் ஒரு கம்பீரமான ராஜாவாக தன்னுடைய சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் மிகுந்த உயர்ந்த ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பதை ஏசாயா கண்டார். ஆண்டவர் தன்னுடைய பரலோக ரதத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்ததையும் அவரை சுற்றி இருந்த பிரகாசமான ஒரு வெளிச்சம் வானவில்லை போல இருந்ததையும் எசேக்கியேல் ராஜா பார்த்தார். இப்படி அனைவருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். யுகம் யுகமாக வாழ்கிறவர் வெள்ளை உடையில் இருப்பதையும் அவருடைய சிம்மாசனத்திலிருந்து நெருப்பு வருவதையும் தானியேல் பார்த்தார். இதை யோசித்து பார்க்கும் பொழுது அவரிடம் பேசுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அவரிடம் ரொம்ப பயபக்தியோடு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்குள்ளே நாம் வர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்கள், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என் வாழ்வு ஆக கடவுது என்று யாரும் ஜெபிப்பதில்லை. அதுக்காகத்தான் இந்த வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நானும் கூட ஆரம்பத்தில் என்னுடைய சுய தேவைகளுக்காக நான் ஜெபித்து வந்தேன். ஆனால் இப்போதோ ஆண்டவரை உம்மோட சித்தம் இந்த பூமியில் நிறைவேறுவதற்கு என்னை நீர் எவ்வளவா கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீரோ, என்னை கருவியாக பயன்படுத்துமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். இதுதான் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, இறை அன்பிலே ரொம்ப தீவிரம் அடையும் போது நம் பண ஆசையோ பொருளாசையோ சொத்தாசையோ எதுவுமே இல்லாமல் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதும் அவருடைய சித்தத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுமே உகந்ததாக இருக்கும் என்று அனைவரும் உணர்வார்கள். இன்றைக்கு எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்கள். எனக்கு நல்ல பொருளாதாரம் வேணும், எனக்கு திருமண வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், எல்லாமே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்காக நம் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் தான் ஜெபிக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். என்னால் யாரும் இப்படியாக ஜெபிக்கவில்லையே, என் மகன் எனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறானே என்று பூரிப்படைகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அநேகரும் ஆண்டவர் சித்தத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதற்காக ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, உம்முடைய ராஜ்யம் வருவதற்காக உம்முடைய சித்தம் இந்த பூமியில் எதெல்லாம் செய்ய வேண்டும், தயார்படுத்த வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ, அப்பா, எங்களை நீர் கருவியாக பயன்படுத்தி உம்மது சித்தத்திற்காக எங்கள் ஆன்மாவோடு ஊடுருவி எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களும் நீர் காண செய்வீராக. கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் உம்முடைய சித்தத்திற்காக தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தும் ஒரு திறனையும் மன வலிமையும் தாறுமாறு நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். கர்த்தாவே, துதிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு அவர்கள் இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் வெற்றி பெற செய்யும். கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.